அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்து சோமாயிக்கியா? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சோமாயிக்கியா. இன்றைக்கும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கியது. என்ன செய்ய போறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்விடத்துல இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டிருக்கிய. நான் இந்த பிரெட் புடின் தான் செய்ய போறது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸுகள் தான் இவ்விடத்துல எடுத்து வச்சிருக்கிய மெஷர் பண்ணி அதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு இடத்துல நான் கஸ்டர்ட் பவுடர் இப்படி 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டிருக்கிய. இப்படி நிறச்சி 2.5 டேபிள் ஸ்பூன். அடுத்து சுகர் உங்களோட தேவைக்கேற்ப மாதிரி எடுத்துக்கோங்க. இவற்றில் நான் 1 கப் எடுத்து வச்சுட்டிருக்கிய. உங்களோட ஸ்வீட்னஸை பொறுத்து தான் இவற்றில் சுகர். அடுத்து பிரெட் புடினத்தால பிரெட் கட்டாயம் தேவை. நான் இவத்துல 6 பீஸ் பிரெட் எடுத்து வச்சுட்டிருக்கிய. இதையும் அடுத்தது மில்க் நான் 2 ஏத்தனத்துல எடுத்து வச்சுட்டிருக்கிய. இது 1/2 லிட்டர். இவரத்துல நான் இந்த மில்கை காய்ச்சி நல்லா திக்கா எடுத்துக்குள்ள போறேன். மற்றது இவரத்துல 4 கப் மில்க் எடுத்து வச்சுட்டிருக்கிய. இவரத்துல இது கஸ்டர்ட் கரைச்சி கஸ்டர்ட் ஒன்று செய்ததுக்கு. மற்றது இது டபுள் க்ரீம். இது நட்ஸ் 2 ஜாதி. உங்களுக்கு தேவையான எது நட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த டபுள் க்ரீமை நாங்கள் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்வோம். 1 டேபிள் ஸ்பூன் நான் சுகரை போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன். இது இப்போ உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முந்தி போட்ட வீடியோகள்லையும் டபுள் க்ரீம் எப்படி பீட் பண்ணின்னு சொல்லி அதில் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நான் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறது. நான் இவ்விடத்தில் புடினை செய்ததுக்கு இப்படி 5x கிளாஸ் போல் ஒன்று தான் எடுத்துட்டிருக்கியது. இப்படி சின்னோண்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்போ நாங்கள் இந்த பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். கட் பண்ணி அந்த சைடை மட்டும், இந்த ஓரம் எங்களுக்கு தேவையில்லை. பாருங்க, இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டபுள் க்ரீமே நான் பீட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். டபுள் க்ரீம் இப்படி இப்படி திருப்பி பனிய புல்லாசடு. அப்போ அதுதான் ஒழுங்கான மெத்தட். இங்கே பாருங்க, இப்போ இதையும் சைடில் எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ உங்களோட ஹொட் கண்ட்ரியாண்டா இதை நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு, மற்ற எல்லாம் சரி லாஸ்ட்டுக்கு தான் தேவை எங்களுக்கு. அதனால நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொண்டாலும் சரி. இப்போ இந்த மில்கை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் நான். இப்போ புடின் செய்ததுக்கு நான் முந்திரிந்தே செல்லை ஒன்று தான் இந்த வேறையாகவே ஒரு பேன் ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுட்டிருக்கிய பாலை இதுக்கு ஊற்றியன். இப்போ அடுப்பு போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மிச்சம் கூட்டினால் அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ இது ஒரு திக்னஸுக்கு வரங்காட்டி நாங்கள் இந்த பாலை கொதுப்பாட்டி நல்லா இந்த ஆடைகள் இருந்தால் இப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா இதை கொஞ்சம் ஒரு அளவு திக்னஸுக்கு வரங்காட்டியும் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே ஈக்கணும். இது சாடு இறுகி கொண்டு வரக்குள்ள சுகர் போடணும். அந்த டைமில் நான் உங்களுக்கு காட்டி. இப்போ கொஞ்சம் கொதிச்சுட்டு வர அந்த ஸ்டேஜில் வச்சு இது ஆப்ஷனல் தான், நான் தான் காட்டல. இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இல்லாட்டி நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது குங்குமப்பூ, அதில் 2-3 ஒரு பிஞ்ச் நான் போட்டுக்கொள்ள போகிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஏலக்கையை தட்டி போட்டாலும் சரி. நான் அதுதான் காட்டல, அது முழுக்க ஆப்ஷனல் தான். இது சின்ன எல்லோ கலர் ஒன்று வரும், அவ்வளோதான். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திக் பண்ணி கொண்டு வர கொஞ்சம். இப்போ நாங்கள் சுகரால் போட்டுக்கொள்வோம். மிச்சம் சுகர் போட வேணும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் போட்டேன். ஏன்னா நிறைய பால் இல்லை தானே, அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டேன். நீங்கள் உங்களோட சுகரை பார்த்துக்கொண்டு நீங்களும் போட்டுக்கோங்க. ஆனால் கைவிடாமல், இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாயிக்கிய. மிச்ச நேரம் கைவிடாமல், இல்லாட்டி அடி பிடிச்சும் கிளறணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நாங்கள் நட்ஸுகளை போட்டுக்கொள்வோம். 2 நட்ஸாலே நான் ஒவ்வொரு டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கொண்டு கொஞ்சம். ஏன்னா இது மிச்சம் திக்காக தேவையில்லை. இப்போ நாங்கள் வச்சதுல 1/2 ஆகினா போதும். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகினா போதும். அந்த ஸ்டேஜில் மாதிரி நீங்கள் இறக்கினா சரி. இதுக்கு ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க.
இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இன்னும் இது தண்ணி மாதிரி தான் நீக்கிய. இங்கே பாருங்க, இப்போ இந்த திக்னஸ் போதும் எங்களுக்கு. இப்போ நல்லா பால் காஞ்சிக்கு இப்போ இதை நான் வேறொரு போல் ஒன்றில் இதை மாற்றிக்குள்ள போகிறேன். இங்கே பாருங்க, நான் இதில் வச்சுட்டேன். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் எங்களுக்கு போதும். இது வந்து ஹாஃபு கொஞ்சம் கூடத்தான் ஈக்கியது, பரவாயில்ல. இப்போ நாங்கள் கஸ்டர்டை இதே சட்டியில் கழுக தேவையில்லை, இதே சட்டியில் நாங்கள் செஞ்சு கொள்வோம். நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த கஸ்டர்டை கரைச்சியத்துக்கு மில்கை இப்போ இந்த மில்க்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கஸ்டர்டை போடும் போது நாங்கள் இந்த சுகரால் போட்டுக்கொள்வோம், எந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஈக்கின்னு சொல்லி. நான் எடுத்து வச்சிருந்த கப் எல்லாமே போட்டுக்கொண்டேன். இப்போ நான் அந்த கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த மில்கை கஸ்டர்டுக்கு ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கொண்டு நீங்களும் கோல்ட் மில்காலே கரைங்கோ, இல்லாட்டி ஹொட் மில்கால கரைக்க போவானம். அந்த டைமுக்கு எல்லாம் கட்டியாகி போறோண்டு நாங்கள் ஊற்றிக்கொண்டு ஈக்கக்கொள்ளே டக் டக்குன்னு கரைச்சி கொள்ளணும். ஒரு கையால் இப்படி கரைச்சி கொண்டே தான் கஸ்டர்டை ஊற்றணும். இப்போ கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்கோ. கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் வரக்கொள்ளே நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக்கி நெருப்பு அது பிறகு கொஞ்சம் கிண்டுங்கோ. நான் உங்களுக்கு என்ன பதம் பண்ணு சொல்லி காட்டியேன். இங்கே பாருங்கோ, இப்போ திக்காய் கொண்டு தான் வர இந்த ஸ்டேஜில் நாங்கள் நட்ஸுகளால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். மிச்சம் போட வேணும், கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கொண்டா போதும். சும்மா அங்கிங்க கடிப்படைந்தான் நல்ல. இப்போ இவ்வளோ தான். இங்கே பாருங்கோ, இந்த ஸ்டேஜில் வச்சு நாங்கள் இறைக்குள்ள போகிறோம். இது மிச்சம் நாங்கள் கட்டியாங்காட்டி இதண்டி இல்லை. இங்கே பாருங்க, இது டக்குன்னு ஒன்று சேரிய இது அந்த இந்த ஸ்டேஜில் வச்சு நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்குள்ள போகிறேன். இது மிச்ச நேரம் காய்ச்ச தேவை. இந்த மில்கை மட்டும்தான் கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும், மற்றபடிக்கு எல்லாம் ஈஸி தான். இப்போ நாங்கள் இதில் ஊற்றிக்கொள்வோம், அப்போ தான் ஈஸியாக ஈக்கும். இங்கே பாருங்க, இப்போ எங்கள்ட கஸ்டர்டும் இவ்விடத்தில் ரெடி. இது அதே மாதிரி மில்க்கும் ரெடி, மற்றது டபுள் க்ரீமும் ரெடி, மற்ற ப்ரெட்டும் கட் பண்ணி வச்சுட்டு இருந்து எல்லாம் நாங்கள் இவரத்தில் செட்டப் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நட்ஸுகளும் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சிக்கிய அதுவளையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிக்குள்ள போகிற போலும் இவரத்தில் ரெடி பண்ணி வச்சு கொண்டிருக்கிய. இப்போ ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு கஸ்டர்டால் கொஞ்சம் நாங்கள் ஊற்றிக்குள்ள போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு லேயர் ஊற்றிக்கொண்டு இப்போ நாங்கள் இந்த மில்காலையும் கொஞ்சத்தை இப்படி சாட ஊற்றிக்கொள்வோம். இப்போ இந்த ப்ரெட்டை நாங்கள் நல்லா இதில் மூழ்கிய மாதிரி போட்டுக்கொள்வோம். இப்போ இந்த ப்ரெட்டுக்கு மேலே மில்க்கு கொஞ்சம் நல்லா இந்த இது அப்சர்வ் ஆகிக்கொள்ளணும். இந்த மில்கில் ப்ரெட் வந்து இப்போ கஸ்டர்ட் ஊற்றுவோம். நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் எத்தனையோ முறை செஞ்சேன், எனக்கு நல்லா இந்த எங்களோட ஃபேமிலிக்கும் நல்ல விருப்பம். அதனால தான் நான் இது ரிப்பீட் செய்தது, உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ள. இங்கே பாருங்க, இப்போ இது நல்லா செட் ஆகணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆறுனத்தை பிறகு தான் டபுள் க்ரீமை மேலுக்கால நாங்கள் போட வேண்டியது. நாங்கள் இப்போ கொஞ்சம் ஆற விடுவோம். உங்கள்கிட்ட இருந்தால் பைப்பிங் பேக் ஒன்றில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஆறேக்கிய இப்போ நான் இதை கொஞ்சம் நொசலால் இது ஆப்ஷனல் தான், இது தேவையும் இல்லை. உங்களுக்கு டபுள் க்ரீம் இருந்தால் போடுங்கோ, இல்லாட்டி தேவையில்லை. மற்ற மெத்தட்டுகள் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. இது போட்டால் இன்னும் ஒரு டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும். என்னட்டு இந்த தலை நான் போடுறது கொஞ்சம் அழகுக்காக.
இங்கே பாருங்க, இப்படி எல்லாம் போட்டதுக்கு பிறகு நட்ஸையும் மேலுக்கால போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய டிசைனில் வேண்டிய மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, இப்போ இதை ஓவர் நைட் இல்லாட்டி ஒரு 2 ஹவர்ஸாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். இப்போ நான் இப்படியே ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு உங்களுக்கு அது பிறகு கட் பண்ணி மாஷா அல்லாஹ். இங்கே பாருங்க, நான் 2 ஹவர்ஸுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேக்கிய. இப்போ கட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, பிரெட் புடின் இப்படித்தான் நீக்கியது. இது நல்ல அழகாக ஜூஸியாக ஈக்கிய. நீங்களும் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, மாஷா அல்லாஹ், நல்லா ஈக்கிய. கட்டாயம் நீங்க இதை ட்ரை பண்ணியே பார்க்கணும், அப்படி டேஸ்டா ஈக்கிய. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நஸ்ரீனா டைரி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோண்டோடு சந்திக்கிறேன். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.